வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, என்னோட குழந்தைக்கு ஸ்கூலில் இருந்து மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க திருவிதாங்கோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கான ஃப்ரீ டிக்கெட். எங்கள் வீட்டில் இருந்து திருவிதாங்கோடு ரொம்பவே பக்கம். சரி நம்மளும் போய் மலர் கண்காட்சி பார்த்துட்டு குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நடக்கக்கூடிய இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் மண்டபம், திருவிதாங்கோட்டில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மண்டபத்தில் ஃபஸ்ட் டைமாக இந்த வாட்டி தான் மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க. இந்த மாதிரி மலர் கண்காட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வெளியே அதிகமாக தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தோடு இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாமே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அதனால ஸ்கூல் குழந்தைங்களுக்கு யாருக்குமே டிக்கெட் எடுக்க தேவையில்லை. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிற பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா, ஒரு ஆளுக்கு 40 ரூபா. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம், குழந்தைங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட். அப்புறமா உள்ளே என்ட்ராகி போகும்போது நம்ம எடுத்த டிக்கெட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு உள்ளாடி போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு நண்பர்களே. என்ட்ரானதுமே இவ்வளோ கூட்டமாக இருக்கே, இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா 90ஸோட ஃபேவரட் மிட்டாய் கடை நண்பர்களே. மாதிரி கண்காட்சியில் இன்னும் நிறைய கடைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. கட் பண்ணுவாங்க இல்லை ஐயா மக்கள் அந்த கம்பல் எல்லாம் வேண்டாம், பிள்ளைக்கு அது போட முடியாது. பிள்ளைக்கு யூஸ் பண்ணிய மாதிரி ஏதாவது கேளு. அது வேண்டாம், அது பிள்ளை போடவில்லை சார். இந்த பிள்ளை வாங்கி தரலாமா? எது அவ கேட்டதுன்னா இருக்கு. நம்ம அன்னை இவ்வளோ பிடிங்க, இவ்வளோ பிடி, இவ்வளோ பிடி மக்கள் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆமாம் அதான் மக்கள் அதில் வை. அப்போ ரெண்டா வாங்கி தரேன். கையில் இருக்குது. ஓகேவா? கீழே போயிட்டு மேலே, கீழே போயிட்டு மேலே கிடையாது. அங்கே போய் குடும்பமே எல்லாத்துலயும் வரும். செல்லு போட தேவையில்ல, பேட்டரி போட தேவையில்ல, தூக்கி போட்டா மட்டும் போதும். போடுமா 2 கலர்ஸ் கொடுத்துருங்க. எங்கன்னா 2 கலர்ஸ் வச்சு ஒவ்வொரு டாட்டுக்கு ஒவ்வொரு டிசைன் பண்ணிட்டே இருக்கும். நம்ம டென்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 50 ரூபா தான். எந்த கடை வேணுமோ இங்கே பேர் கோலம் வரையாங்க. ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே போதும். இதோட வச்சுங்க எகிரிங் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் அப்படியே சுற்றி வரும். இப்போ நிறைய டிசைன் பெருசு இருக்கு. அந்த கேக்கு கிடையா? ரெட்
விளையாண்டாலே பிரைஸ் கட்டாயம் பிரைஸ் பாடுறா போயிட்டு பயந்து எல்லாருமே வெளியில் வருவாங்க. நாங்கள் என்னென்னா போயிட்டு என் குழந்தைங்க கூட பயப்படலை நண்பர்களே. இதில் தான் பெரிய ஹைலைட்டு. நம்ம பயப்படலை, சரி நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், குழந்தைங்க கூட பயப்படலை. அப்போ எந்த மாதிரி பேய் வீடு இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். சாப்பிட்ற இடத்துல எல்லாமே வச்சுருந்தாங்க. பானிபூரி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறமா காளான்,
பொட்டட்டோ என்னெல்லாம் சாப்பிட உண்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்களும் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மெகந்தி போடுறதுக்காக கிளம்பி வந்துட்டோம். மெகந்தி ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது அதை கவனிக்கல. ரெண்டாவது ரிட்டன் வரப்போ எல்லாருமே மெகந்தி போடுற இடத்துல கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்களா, சரி நம்ம மெகந்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே போய் மெகந்தி போட்டுக்கிட்டோம் நண்பர்களே. ரொம்ப சிம்பிளாக தான் போட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் அழகாக போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக 5ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மலர் கண்காட்சி நடக்குது. 5ஆம் தேதியோட ஃபினிஷ் ஆகுது. காலையில் 10 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. நாங்கள் போயிட்டு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.